Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ். பாரு, an agent ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஒரு ஏஜெண்ட்டு கெட் கமிஷன் ஆஃப் 5%. நான் 50 போட்டேன், இது 5% ஆன் த பேசிக் ப்ரீமியம். ஒரு பேசிக் ப்ரீமியத்துக்கு அந்த ஏஜெண்ட் வந்து கமிஷன் வந்து 5% வந்து வாங்குறாரு. புரியுதா? அவர் கலெக்ட் பண்ணுற பேசிக் ப்ரீமியத்துக்கு அவர் வாங்குகிற கமிஷன் 5%. வாட் வில் பி த கமிஷன் ஏர்ன்ட் பை ஹிம் இஃப் ஹி கலெக்ட் 4800? அப்போ வந்து அவர் வந்து 4800 கலெக்ட் பண்ணார்னா அவருக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்? இவ்வளவு தான். இப்போ நல்லா பார்த்துக்கோ, 5% அப்படின்னா என்ன? 100 வாங்கினார்னா, கலெக்ட் பண்ணார்னா அவருக்கு 5 கிடைக்கும். பர்சன்ட் அப்படின்னாவே மீனிங் இதுதான். 100க்கு 5. 100 கலெக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ 4800 எவ்வளோ கிடைக்கும்? நீ சொல்லி பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஆன்சர் புரியும். அவ்வளோதாங்கண்ணே. அதாவது 100 5 அவர் கலெக்ட் எவ்வளோ பண்ணுறாரு? 4800. அப்போ 2 0 அப்படியே அடிச்சுட்டு அப்படியே பெருக்கி போட வேண்டியது தான். பாரு, 8 5 40, மீதி 4, அப்புறம் 4 5 20, 20 4 24. அப்போ அவருக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 240 கிடைக்கும். புரிஞ்சுதா கண்ணு? அடுத்த கணக்கு பாருங்கள். A biology class exam some flower in a local grassland. க்கு போய் ஃப்ளவரை எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதில் அவுட் ஆஃப் த 40 ஃப்ளவர், 40 பூவில் they saw 30 were perennials. அதாவது 40ல் 30 வந்து பெரனியல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃப்ளவர் were perennials அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதில் பாருங்கன்னு ஒன்றுமே இல்லை. 40க்கு 30 பெரனியல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாரு, அப்போ என்ன பர்சன்டேஜ்? 40க்கு 30. அப்போ 100க்கு எவ்வளவு? இவ்வளோ தான் பர்சன்டேஜ். 40க்கு 30 பெரனியல்ஸ்னால் 100க்கு எவ்வளவு? ஜஸ்ட்டு பாரு, ஒரு 0வுக்கு ஒரு 0 அடிச்சிரு. அடுத்தது இங்கே அடிக்கக்கூடாது, இது மேலேயே இருக்குது. ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் தான் அடிக்கணும். இங்கே பாரு, இது 2ஆம் வாய்ப்பாட்டில் 1 2 2 2 4, இது I 2 10, மறுபடியும் 1 2 2, இதில் அடிச்சின்னா 15 2 30. இப்போ இதை பெருக்கி போட்டுக்கலாம். 15 5 75%. அப்போ 75%. 40க்கு 30ங்கிறது எவ்வளோ பர்சன்ட்? 75%. இவ்வளவு தான். ஒன்றுமே இல்லை. நீ கணக்கு தான் பெருசாக இருக்கும். கணக்கு ஒரு 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். 40க்கு 30னா 100க்கு எவ்வளவு? அதுதான் பர்சன்டேஜ். இப்போ புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு. அடுத்த சம் பாருங்கள். இஸ்மாயில் ஆர்டர் ஏ கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ். இஸ்மாயில் வந்து கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ் மணி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஹீ ரிசீவ்டு 50 பீட்ஸ். அவன் வந்து 50 பீட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறான், வாங்கிக்கிட்டான். அவுட் ஆஃப் தட் அதில் 15 பீட்ஸ், 15 பீட்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. அதில் 15, 50ல் 15 ப்ரௌன் கலரில் இருக்குது. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரௌன் பீட்ஸ். அப்போ ப்ரௌன் பீட்ஸோடைய பர்சன்டேஜ் என்ன? பாருங்கள், இது ஒன்றுமே கிடையாது. எத்தனை வாங்குகிறான்? 50, அதில் 15. அப்போ மொத்தம் 50 வாங்குகிறான். அதில் 15 ப்ரௌனு. 50க்கு 15. அப்போ 100க்கு எவ்வளவு? இவ்வளோ தான் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாவே ஃபைண்ட் த பர்சன்டேஜ்னால் 100க்கு கண்டுபிடிக்கணும். இவ்வளவுக்கு 50க்கு 15ன்னா அப்போ இதையும் அடிச்சுக்கலாமா? இதை அடிச்சுக்கலாம். ஒரு 0வுக்கு ஒரு 0 அடித்தாச்சு. இப்போ இதை அடிக்கலாம். 4 5 5, இதை அடிச்சின்னா 3 5 5. அப்போ தேர்ஃபோர் இதை அடித்து பெருக்கி போட்டிங்கன்னா 30%. புரியுதா? நல்லா பார்த்துக்கோ கண்ணு. என்ன பர்சன்டேஜ்னு 30ன்னு கூட ஆன்சர் கொடுத்துருப்பானு ஏமாந்துடக்கூடாது. 30%. அப்போ அதர் பீட்ஸ் எவ்வளவு? உனக்கு வந்து ப்ரௌன் பீட்ஸ் வந்து 30. இது வந்து ப்ரௌனு. புரியுதா? நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ப்ரௌன் பீட்ஸ் வந்து 30%. அப்போ
அதர் பீட்ஸு அதுவும் கேட்பாங்க, அதையும் கவனமாக பார்த்துக்கோ. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? 70%. இவ்வளோ தான். அது 30 போச்சுன்னா மீதி 70% அதர் பீட்ஸு அப்படின்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதாக்கண்ணே? அடுத்த கணக்கு அடுத்த பாரு. ராமு ஸ்கோர்ட் 20 out of 25. 20 மார்க் எடுத்திருக்கான். எவ்வளவுக்கு? 25க்கு 20 மார்க் எடுத்திருக்கான் இன் இங்கிலீஷில். அப்புறம் 30 out of 40 மார்க் இன் சயின்ஸு. அப்போ சயின்ஸில் 40க்கு 30 மார்க் எடுத்திருக்கான். அப்புறம் 68 out of 80 மார்க் இன் மேக்ஸ். மேக்ஸில் 80க்கு 68 எடுத்திருக்கிறான். அப்போ இன் விச் சப்ஜெக்ட் ஹிஸ் பர்சன்டேஜ் மார்க் இஸ் பெஸ்ட்டு. இது 3 விதமாக கேள்வி கேட்கலாம். அந்த 3 விதமும் நான் சொல்கிறேன். எது பெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் போடலாம். இங்கிலீஷில் பாரு. இங்கிலீஷில் அவன் வாங்கின மார்க்கு 25க்கு 20, 25க்கு 20. அப்போ 100க்கு எவ்வளவு? இவ்வளவு தான். அப்போ 25, இது 4 25 100. அப்போ 80%. அதே மாதிரி சயின்ஸ் பாருங்கள், எத்தனை மார்க்குக்கு? 40க்கு 30 எடுத்திருக்கிறான். 40 மார்க்குக்கு 30 மார்க்கு. அப்போ 100க்கு எவ்வளவு? அப்போ இந்த 0 அடிச்சிடலாங்களா? இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 2 4, இது I 2 10. மறுபடியும் 2ல் 30க்கு அடிக்கலாம். 1 2 2, இது 15 2 30, 15 5 75%. அடுத்தது மேக்ஸில் பாருங்கள், 80க்கு 68. 80க்கு 68னா 100க்கு எவ்வளவு? ஒரு 0க்கு 1 0 அடிச்சிடலாமா? இப்போ இதுக்கும் அதுக்கும் அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? 2ஆம் வாய்ப்பாட்டு. இது அப்படியே இருக்காது. 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாமா? அப்போ இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டுனா 4 2 8, I 2 10. மறுபடியும் இது 4ஆம் வாய்ப்பாட்டால். 1 4 4, 6ல் 1 4 4 போச்சுன்னா மீதி 2. 28ல் 7 4 28. இப்போ நம்ம பெருக்கி போட்டுக்கலாம். 7 5 35, மீதி 3. 1 5 5 3 8. அப்போ எந்த சப்ஜெக்ட் பெஸ்ட்டு? மேக்ஸ் சப்ஜெக்டு பெஸ்ட்டு. இப்படி கேள்வி கேட்பான். பெஸ்ட்டுனா எது அப்படின்னு டைரெக்டாக அப்படி கேட்கலாம். அல்லது ஃபைண்ட் த பர்சன்டேஜ், ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கலாம். அல்லது அசெண்டிங் ஆர்டரில் அந்த சப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ணு அப்படிம்பான். அப்போ அசெண்டிங் ஆர்டரில் இந்த சப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ண, அவன் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எது? கீழே இருக்கிறது சயின்ஸு, அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு. இப்படி கேட்கலாம். புரியுதா? அல்லது விச் சப்ஜெக்ட் இஸ் லீஸ்ட்டு அப்படின்னு கேட்கலாம். லீஸ்ட் அப்படிங்கிறது எது? சயின்ஸு. பெஸ்ட்டுங்கிறது மேக்ஸு. அல்லது செகண்ட் ஒனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் நீ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாம். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.